சிவகாசியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் மற்றும் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் சட்டவிரோத பட்டாசு வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வெம்பக்கோட்டை, ஆலங்குளம் உள்ளிட்ட இடங்களில் 3 நாட்களாக தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. இதில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்ததாக 14 வழக்குகள் பதியப்பட்டு 32 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதலாக 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் மற்றும் அது சார்ந்த மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. சிவகாசியில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகள் மற்றும் மூலப்பொருட்களை 3 நாட்களாக நடைபெற்ற சோதனையானது இன்னும் தொடர இருக்கிறதா? தற்போது வரைக்கும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைது நடவடிக்கையும் பாய்ந்திருப்பதாக அறிகிறோம். என்ன விவரம்? கடந்த இரு தினங்களுக்கு முன்னால் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் சட்டவிரோதமாக தகர சட்டை அமைத்து வெடிவிபத்து ஏற்பட்டது. 5 பேர் உயிரிழப்பு சம்பவத்தை தொடர்ந்து மாவட்ட கண்காணிப்பாளர் தொடர் சோதனை நடத்த சொல்லி தனி சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளனர். அதன் பேரில் சிவகாசி 7000 எண்ணெய், வெம்பக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காட்டுப்பகுதியில் தகர சட்டை அமைத்து சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பவர்கள் மீது அதிரடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் அதன் பேரில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன. அந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது சுமார் 32 பேர் இதில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மூலப்பொருட்கள் மற்றும் பட்டாசுகளை பறிமுதல் செய்தனர். இந்த தொடர் சோதனை தொடரும் என காவல்துறை வட்டாரத்தில் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரியும் தெரிவித்தனர். இதுபோக சிவகாசி மற்றும் அதனை சுற்றி வட்டார பகுதியில் கிராமப்புறங்களில் வேறு ஏதேனும் சட்டவிரோதமாக இல்ல கடைகளில் சட்டவிரோதமாக பட்டாசு தயார் பண்ணுகிறார்களா என்ற சோதனையும் தொடர் சோதனையும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி வைத்தியலிங்கம்.